பழனி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளதால் நோயாளிகளும் வெளியூர் பக்தர்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மத்திய அரசு ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கி வருவதற்கு மருந்து வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் இன்று நாடு தழுவிய அளவில் மருந்து கடைகள் அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பழனி நகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து தனியார் மருந்தகங்களும் இன்று காலை முதலே மூடப்பட்டுள்ளன. பழனி நகரில் உள்ள 55 கடைகளும், புறநகர் பகுதியில் உள்ள 45 கடைகளும் என மொத்தம் 100க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான வெளியூர் பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இந்த திடீர் கடையடைப்பால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அவசர தேவைக்கான மருந்துகள் மற்றும் தினசரி உட்கொள்ளும் மாத்திரைகள் கூட கிடைக்காமல் நோயாளிகள், பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர்.